ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் எது மைக்கில் வந்து பேசுகிற ஒழுங்காக ரெக்கார்டில் போல் இருக்குது. ஐயோ, நான் படம் இந்த மைக்குக்கு எனக்கு இருக்குது பாருங்கள். ஒரு சில வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அவங்க சவுண்ட் வரலன்னு, அதுக்கப்புறமா அதை கரெக்ட் பண்ணி போட்டதுக்கப்புறமா சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு நானும் போய் திரும்ப செக் பண்ணலாம் போனால் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுவும் நம்ம வியூவர்ஸுக்கு அலப்பறம் பண்ணாங்க பாருங்க, அநியாயம். ரைட், இப்போ என்னென்னா சண்டேயில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பாங்களே ஃப்ரீ டாஸ்க்கு வரப்போகுது, உங்களுடைய வீட்டார்கள் வரப்போகிறார்கள், அதில் நீங்கள் யார் வந்து பயப்படுறாங்க, யார் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுல, அது மட்டும் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ப்ரொமோட்டரில் பேசியிருப்பார்ல, எவ்வளோ அழகான ஒரு தருணம் இல்லை, அந்த மாதிரி நம்மளுக்காக இருக்கிறவங்க அப்படின்னு. இப்போ திவ்யா கூட நம்ம பார்வதி, எனக்கு வந்து பார்வதி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே, அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 எவிக்ஷன், இதுதான் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து போக வேண்டிய ஆட்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் மறுபடியும் சொல்கிற விஷயங்கள், சுபிக்ஷா அரோரா உள்ளே இருக்கும்போது எஃப்ஜே வெளியே அனுப்புறது கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஃப்ஜே வந்துட்டு நிறைய டாஸ்க் வின் பண்ணியிருக்காரு, அதேமாதிரி கேப்டனாக 2 வாட்டி வந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசி சண்டைலாம் போட்டு என்னென்ன பண்ணிட்டார், நெகட்டிவோ பாசிட்டிவோ தெரிஞ்சிருக்காரு. ஆனால் சுபிக்ஷா எதோ இருக்குன்னு தெரியல, அரோரா தெரிஞ்சிருக்காங்க, என்னவா தெரிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கலாய்க்கிறத மட்டுமே வச்சே வந்து தெரிஞ்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது, அவங்களாம் இருக்கும்போது இவங்க போகிறாங்களேன்றது ஒரு வருத்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதரை வந்துட்டு எஃப்ஜே இருக்கும்போது வெளியே போனாங்க, எஃப்ஜேவால் தான் வெளியே போனாங்கன்னு ஒரு பெரிய டாக் போச்சு. இப்போ ஆதரை உள்ளே வந்து அப்படி தான் நடந்துச்சு, இருங்க நான் அவரை கூட்டு போன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூட்டு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இது 2மே ஒன்றா நடக்குதா இல்லை தனித்தனி நடக்குதுன்னு தெரியல. அந்த கார்டை ஷோ பண்ணும்போது மேபி ஒரு நேம் இருக்கா, இது வரைக்கும் 2 நேம் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் அனுப்புவாங்க போல இருக்குது. அது ஒரு ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பயண வீடியோ இருக்குது, 2 பேருக்கு சேர்த்து ஸ்டேஜில் பேச வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒன்று நடக்க போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸாக நம்மளுடைய சௌந்தர்யா வந்தாங்கல்ல, அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஹாட்டா நான் நினச்சேன்ப்பா அப்படின்னு. ஏங்க அவங்களோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டாங்க பாருங்க, டிங்கடக்கன்ட்டு, அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா சௌந்தர்யா அது அந்த டெஸ்ட்டு பாருங்க, அந்த ஸ்டெப்பு சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த ஸ்டெப்பு போடாமல் இருந்தால் கண்டிப்பாக டவுட் வந்துருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து மேக்கப்பில் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாட்டுக்கு டக்குன்னு வந்தாங்க, வந்துட்டு கரெக்டாக இது பண்ணாங்க. அதில் நான் சைடு கேப்பில் கிசவர் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டாங்க பாருங்கள். எனக்கு இந்த போகிரி படத்தில் ஞாபகம் வந்துச்சு, ஏன்டா நானும் எவ்வளோ கெட்ட போட்டோம், எப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க, டே மண்டபத்தில் இருக்கிற கொண்டையை போடுறோம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை போட்டாங்க, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு, அதாவது ரியாக்ஷனுக்கு பேர் போன ஒருங்க வந்துட்டு நம்ம சௌந்தர்யா. அதேமாதிரி இந்த வாட்டி நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி ரியாக்ஷனுக்கும் மக்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் செம்மையாக வந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே நடக்கலை. சரி, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த விக்ரம் விஷயங்களை வந்து கேட்டிருக்கலாம். ஏன்னா ஆதிரை வந்து அவங்க தோல் மேலே இருந்திருப்பாங்க, அந்த விஷயத்தை வந்து அங்கே கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா விழுந்துருந்தாங்கன்னா செம்ம பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதை பற்றி அதுதான் ஆக்சுவலாக பெரிய இஷ்யூ. இப்போ நேற்று வந்து பேசுனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது, இதுதான் உண்மையிலேயே பெரிய இஷ்யூ. இதை பற்றி பேசியிருக்கணும், ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி கானாவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்ன்ற விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு, அதை பற்றி காமிக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதீனுக்கு வந்துட்டு இந்த திவ்யா வந்துட்டு இந்த லூஸுன்ற ஒரு விஷயம் வந்து போயிருக்கும். அங்கே வந்து ஆக்சுவலாக சொன்னது வந்துட்டு நான் எஃப்ஜே அப்படின்னு சொல்லியிருப்பார், எஃப்ஜேவே. எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இவர் எப்படி பேசலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. கமருதீன் டென்ஷனாக இருப்பார், வெளியே போய் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், இவங்க ரொம்ப என்ன ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? அவ்வளோ விஷயங்கள் சொல்லி நான் வெளியே போகிற மன உளைச்சலாம் ஆயிருக்கும். இதை பற்றி எதாவது பேசியிருக்கலாம் யாராவது. ஏன்னா அங்கே அத்தனை பேர் முன்னாடி வந்து இவங்க கத்துனாங்க. இப்போ இத்தனை பேர் ஏன் கேட்கல, அன்னைக்கு நடந்ததே அந்த மாதிரி ஏன் கேட்கல அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அதையும் கேட்கல போல இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இதுதான் சண்டே ஹாப்பனிங். ஸோ மற்றபடி வந்துட்டு 2 எவிக்ஷன்றதுனால கண்டிப்பாக சுறுசுறுப்பாக சூப்பராக போகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு இவங்க எல்லாம் எப்போ போவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு ஆள் எஃப்ஜே அப்படின்றது கண்டிப்பாக நிரசனமான ஒன்று. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இருந்தது. பட் சுபிக்ஷா அரோரா இருக்கும்போது அப்படி நான் என்ன நினச்சேன்னா, டிக்கெட் டு ஃபினாலில் கண்டிப்பாக அவர் அடிச்சிருவார்னு நினச்சேன். ஸோ டிக்கெட் டு ஃபினாலில் ஒன்று இல்லைன்னா அந்த பணப்பெட்டி எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இட்ஸ் ஓகே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.